அனைவருக்கும் வணக்கம். இதுதான் பார்த்தீங்கன்னா சிவப்பு குன்னிமணி குமிழின்னு சொல்லுவாங்க, சிவப்பு குமிழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கருப்பு பாதி சிகப்பு இருக்கும். சின்ன வயசாக இருக்கும்போது நாங்களும் இதெல்லாம் பொறிச்சு விளையாண்டுருக்குறோங்க. மண்பானை வந்து களிமண்லேயே குட்டியாக குடம் மாதிரி செய்வோம். அதில் வந்து சுற்றிலும் அழகாக முத்து முத்தாக இதை ஒட்டி வைப்போம். அதுக்கப்புறம் விநாயகர் குட்டியாக செஞ்சு அதுக்கு விநாயகர் கண்ணுக்கு ரெண்டுக்கும் இந்த குமிழி எடுத்து வைப்போம். இதுலேயே வெள்ளை கலரும் இருக்குது, நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் இதில் என்னென்ன கலர் பார்த்துருக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எடுத்து உங்கள் சின்ன வயசில் விளையாடிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்க்க தாங்க அழகாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக வாயில் போடக்கூடாது. இது வந்து விஷம் வாயில் போட்டால். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குன்னிமணி அப்படிங்கிறது வந்து வீட்டில் வச்சா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லியும் நான் நிறையா பார்த்துருக்கேன் வீடியோக்களில். நீங்கள் இது எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ குன்னிமணி இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்க எடுத்து இது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். நிறைய விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். எல்லாத்துக்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றிங்க.